எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து யோகா தினம் ஸ்பெஷல் வீடியோ, சிறப்பு யோகா தினம் சிறப்பு காணொளியில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யோகா தினத்துக்கு சர்வதேச யோகா தினம் இன்னைக்கு ஜூன் 21. இந்த வருஷம் வந்து 2026. இதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வீடியோஸ் போடுவாங்க, யோகாவெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. உலகம் முழுவதுமே அவங்கவுங்க பாணியில் செஞ்சு காட்டுவாங்க. இதை எல்லாரும் பார்ப்பீங்க, சரிங்களா? இது எல்லாருமே தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே யோகா வந்து வீட்டில் செய்வோம். ஒரு சிலர் அதை எடுத்து வீடியோவாக ரீல்ஸ் மாதிரி போடுவாங்க. ஒரு சிலர் அவங்களே வீட்டில் செஞ்சுட்டு பயனடைவாங்க. இதுதான் சர்வதேச யோகா தினத்தில் ஒவ்வொரு வருஷமும் வந்து இப்படித்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலக மனிதர்கள் அனைவரும், சரிங்களா? அப்போ இந்த வருஷம் வந்து 2026 வருஷத்தில் இந்த சர்வதேச யோகா தினத்தை நம்மளுடைய ஆத்ம எழுச்சி, இது வரைக்கும் நான் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தாரணின்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனல் வந்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து 2 வாரம் நினைக்கிறேன், 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஆத்மாக்களின் எழுச்சி அப்படின்னு சொல்லி சேனலுடைய நேமை வந்து மாற்றிருக்கிறேன், சரிங்களா? எதுக்காக மாற்றிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து வள்ளலார் பற்றின வீடியோலாம் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். திருவருப்பா அதில் என்னென்ன வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அதில் முக்கியமான கருத்துக்கள் மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் வீடியோஸில். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, செத்தாரை எழுப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து வள்ளலார் வந்து பயன்படுத்தியிருப்பார், சரிங்களா? அது எப்போ அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம், அதாவது அவர் வந்து ஜோதி ஆனது, வள்ளலார் அவருடைய காலத்தில் ஜோதி ஆனதுக்கு அப்புறம் கலியுக இறுதி கட்டங்கள், சரிங்களா? கலியுக காலம் இருக்குது தானே. இப்போ நம்ம எல்லாருமே கலியுகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனாலுமே வள்ளலார் ஜோதி ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கலியுக காலகட்டங்களில் இறுதி காலகட்டம், சரிங்களா? கலியுகம் என்பது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கும் அந்த காலகட்டங்கள், அந்த பகுதிகள், சரிங்க, அந்த நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதில் செத்தாரை எழுப்புதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாரும் இணைந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வள்ளலாருடைய பாடல்களில் நீங்கள் வந்து வள்ளலாரோட 6ஆம் திருவருப்பால 6ஆம் திருமுறைகள் அந்த பகுதிகளில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து இதை பற்றி தான் முழுசாக எல்லா இடங்களையும் சொல்லியிருப்பார் வள்ளலார். செத்தாரை எழுப்புதல் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார், சரிங்களா? அப்போது எந்த செத்தாரை எழுப்புறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும், சரிங்களா? இதுக்கு 2 வகையான அர்த்தம் இருக்குது, ஓகேங்களா? அதைத்தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதை வச்சுத்தான் இந்த அஷ்டாங்க யோகம்னா என்ன இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதனுடைய ஃபஸ்ட்டு பேசிக் வந்து இதுதான். இது தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து நம்மளுடைய தலைப்புக்குள்ளேயே இன்றைக்கி நம்ம என்னன்னு சொல்லி போக முடியும், ஓகேங்களா? வீடியோ வந்து சின்னதாக தான், மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன், அவ்வளோதான், ஓகேங்களா? பேசிக் தானே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அளவுக்கு நீங்கள் யோக ரகசியங்கள், அதாவது யோகானா என்ன, எதுக்காக யோகா வந்து உருவாக்கி எல்லாரும் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், உண்மையான யோகாவுடைய நோக்கம் என்ன, இப்போ இந்த யோகாலாம் நம்ம செஞ்சால் நம்ம எதை அடைய முடியும் அப்படின்ற ரகசியங்களை தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த செத்தாரை எழுப்புதல் அதுக்கு வந்து நம்ம வருவோம். முதல்ல செத்தாரை எழுப்புதல்னா என்னன்னா, வாழ்க்கைன்னா என்ன, மனித பிறவிகள் வந்து நம்ம ஏன் எடுத்திருக்கிறோம், ஔவையார் சொன்ன மாதிரி அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றாங்க. இது வரைக்கும் எடுத்த கடவுள் படைத்த பல ஜீவராசிகள்லே உயர்ந்த பிறவி தான் மனித பிறவியாமா.
அப்ப அந்த மனித பிறவியோடைய நோக்கம் என்ன, மற்ற ஜீவராசிகளுக்கும் மனித பிறவிக்கும் என்ன வித்தியாசம், என்ன உயர்நிலை மனித பிறவிக்கு மட்டும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு தகுதியில மனித மனித ஆத்மாக்கள் இருக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் மற்ற ஜீவராசிகளுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் அந்த நிலையை கொடுக்கல. மனித பிறவிக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்கள்லாம் கடவுள் சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு உயர்நிலையை அடையிறதுக்காக மனித பிறவி கடவுள் ரொம்ப ஸ்பெஷலாக படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆதி காலத்துலலாம் இந்த மனித பிறவிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, எதுவுமே தெரியாது, சும்மா பிறந்தோம், உலக வேலைகளை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்றோம், வாழுறோம், தூங்குறோம், மரணம் வந்தால் இறந்து போயிடுறோம், அவ்வளோதான், எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்படி போய்கிட்டு இருந்த இந்த மனித குலத்திற்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு யுகத்திலையுமே கடவுள் என்ன செய்வாங்கன்னா, சில முனிவர்களை ஸ்பெஷலாக படைப்பார். சரிங்களா? மனித பிறவியாகவே படைச்சு தவநிலையை அடைய வச்சு அவங்களுக்கு எல்லா சித்திகளையும் சொல்லி கொடுத்து, மனித பிறவியை நீங்கள் எப்படி இந்த நிலையெல்லாம் அடைஞ்சிங்களோ அதே மாதிரி மனித பிறவிகள் அனைவரையும் உயர்ந்த நிலையாகிய மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற நிலையை, அப்படின்ற கல்வியை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஆத்மாக்களை உயர்நிலைப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்தி உயர்நிலைப்படுத்துங்கள் அப்படின்ற வேலையை அந்த முனிவர்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க. அந்த வேலையை முனிவர்கள் எப்படி செய்வாங்கன்னா, புராணங்கள் எழுதி மனிதர்கள் அனைவருக்கும் கொடுக்கிறது, ஒவ்வொரு மொழியிலையும் வாழுகின்ற மனிதர்களுக்கு அந்தந்த மொழியிலே எழுதி கொடுத்து அதில் என்னென்ன போட்டிருக்குன்றதை எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து, விருப்பப்பட்டு கற்றுக்க வர்ற எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்து அதில் பல பேரை உயர்நிலையும் அடைய வைத்து நிறைய ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு, ஒவ்வொரு டெக்னாலஜியும் ஒவ்வொரு யுகத்துலேயும் புதுசு புதுசாக உருவாக்கி அவங்க கற்றுக்கிட்ட அந்த அந்த உயர்ந்த நிலை இருக்குது தெரியுமா, அந்த ஞான நிலை, ஞான நிலைன்னு மட்டும் சொல்லிட முடியாது, உடல் அளவிலையும் உயர்ந்த நிலை. மனிதர்கள் பிறந்த மாதிரி, மனிதர்கள் இப்போ பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த உடல் வடிவத்தில் இல்லாமல் வேற ஒரு உடல் வடிவத்தை அடைதல், அதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஒளி உடல் பெறுவது அப்படின்றாங்க. சரிங்களா? அந்த ஒளி உடலை நம்ம பெற்றுட்டோம்னா நிறைய புது புது டெக்னாலஜியை மனிதர்கள் இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சு அதன் மூலயமா பயனடைந்து அடுத்தடுத்த நிலைக்கு இந்த உலகத்தை கொண்டு செல்லுதல். அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு டெக்னாலஜியை கொண்டு இந்த நிலையெல்லாம் மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள் அடைஞ்சனால எது அந்த ஒளி உடல் என்கிற நிலை, மரணமில்லா பெருவாழ்வு என்கிற சாகா கல்வியை படிச்சுட்டு ஒளி உடலை பெற்றுட்டு அது மூலயமா சில டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு கொடுக்கறது. இப்படி கண்டுபிடிச்சு கொடுத்து இப்போ கலியுகம் வரைக்கும் வந்துட்டோம். சரிங்களா? ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு மனிதன் அடுத்தடுத்த நிலையை அடைந்து விட்டான். இப்போ கலியுகம் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன டெக்னாலஜி வந்திருக்கோம்னா, இப்போ கலியுகத்தில் இருக்கிற டெக்னாலஜி 5G 5th ஜென்ரேஷனில் இப்போ செல்ஃபோன் வயர்லெஸ் டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெக்னாலஜியாக நம்ம கொண்டு இப்போ நிற்கிறோம். மனிதர்கள் இப்போ எந்த நிலையை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ கலியுகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா 5G அப்படின்ற ஒரு உயர்நிலை இப்போதைக்கு அடைந்து இருக்கிறோம். அடைச்சிட்டோம், எல்லா பேரும் அடைச்சிட்டோம். செல்ஃபோன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வயர்லெஸில் நீங்கள் நினைக்கிறத இன்னொருத்தவங்க கம்யூனிகேஷன், இதனால் என்ன நமக்கு கிடச்சிருக்குன்னா, இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன், இப்போ அதை எங்கேயோ அந்த உலகத்தில் எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட
அதை ஒரு நொடியிலே கொண்டு போய் சேர்க்குற டெக்னாலஜி இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதான 5G உடைய வேலை. 5G உடைய சிறப்பம்சம் ஃபீச்சர் அப்படின்பாங்க. FEATURE ஃபீச்சர் அப்படின்பாங்க. ஃபியூச்சர்ன்றதுக்கான அர்த்தம் வேறு, ஃபீச்சர் அப்படின்றதுக்கான அர்த்தம் வேறு. சரிங்களா? அப்போ 5G உடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே இருந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா அதை உலகத்தில் எங்கேயோ இருக்கவங்களுக்கும் அந்த 5G நெட்வொர்க் கம்யூனிகேஷன் மூலியமாக கொண்டு போய் சேர்க்குறது. அப்போ அந்த இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ நான் இங்கே நினைக்கிறத வீடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் 5G நெட்வொர்க் யாருக்கு இருந்தாலும் ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அது வந்து அப்லோட் ஆகி வந்துடும். ஒரு நிமிஷம் கூட இல்லை, சரி ஒரு பெரிய வீடியோ மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் அப்லோட் ஆயிருமா? மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து, நான் இங்கேருந்து சொல்கிறது அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கும் அப்லோட் ஆகி உடனடியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்ற அளவுக்கு மனித குலம் வந்து இன்று உயர்நிலையை அடைந்திருக்கிறோம் இந்த 5G தொழில்நுட்பம் மூலியமாக. சரிங்களா? அப்போது ஒரு மனிதன் உயர்நிலையை அடைவதற்கு தொழில்நுட்பமும் மிகுந்த அவசியமாக உள்ளது அப்படின்றதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ மெய்ஞானம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக விஞ்ஞானம்லாம் பொய், மெய்ஞானத்தை எல்லாரும் அடைங்க, அதான் முக்கியம் அப்படியெல்லாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து சுத்த பைத்தியக்காரத்தனம். சரிங்களா? விஞ்ஞானத்தை கொண்டுதான் மெய்ஞானத்தை அடைய முடியும். அப்போ இந்த உலகத்தில் இப்போ 5G அப்படின்ற விஞ்ஞானத்தை கொண்டு என்ன விஞ்ஞானத்தை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்ப்பா. இதனால இப்போ நம்ம என்ன அடைய போகிறோம்? இப்போ மனித குலம் அடுத்து எந்த எதை நோக்கி செல்ல இருக்கிறது கேள்விக்கு வந்துட்டோமா? மெய்ஞானம் என்னும் ஆத்ம நிலையை நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம். அந்த ஆத்ம நிலையை நோக்கி நாம் செல்லும் போது எதை அடைய இருக்கிறோம்? முதல்ல எங்கே நோக்கி நம்ம போகணும், போயிட்டு இருக்க பாதை எதை நோக்கி அடையணும் புரிஞ்சா? இவ்வளோதான் டெஸ்டினேஷன். என்ன ஆத்ம நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் நாம் எதை கொண்டு 5G எனும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கொண்டு ஆத்ம நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நாம் பரமாத்மா என்னும் உயர்நிலையை ஆதி அனாதி ஆகிய டெஸ்டினேஷனை அடைய இருக்கிறோம் மனிதகுலம் அனைவரும். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதகுலம் அனைவரும். அதுவே நமது இறுதி கட்டமாகவும் நாம் பிறந்ததன் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். அதைத்தான் பண்ணுறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே பிறந்திருக்கிறோம் என்கிற ரகசியத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ வாயிலாக. சரிங்களா? அதுக்கு இப்போ ஆத்ம நிலையை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேனா? அது எப்படி போகணும்? அதுக்கு தான் இந்த சாகா கல்வி அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல முதல்ல. அந்த கல்வி மூலியமாக தான் ஆத்ம நிலையை நோக்கி நாம் முதலில் போக முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆத்ம நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் பரமாத்மாவை நாம் அடைய முடியும். பரமாத்மாவை நம்ம அடைஞ்சிட்டோம்னு வைங்களேன், முக்தி. அதுக்கப்புறம் நமக்கு பிறவி இருக்காது, உயர்நிலை. அதுதான் உயர்நிலை. சரிங்களா? சரி. அப்போ மேக்சிமம் நம்ம வந்து மரணம் இல்லா வாழ்வை நோக்கி அடைவதையே நம்ம வந்து நோக்கமாக வச்சுக்கிட்டே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அது மரணமே அடைஞ்சாலும் அடுத்து ஒரு பிறவி எடுக்கும்போது மரணமில்லா வாழ்வை நோக்கி கடவுள் நம்மை கொண்டு சேர்ப்பார். சரிங்களா? அப்போ இப்போ நான் மரணமில்லா கல்வி வந்து இப்போ இந்த பிறவியில் நான் வந்து படிச்சுட்டேன், யார் மூலியமாவோ நான் படிச்சுட்டேன்னா எனக்கு மரணமே வந்துருச்சுன்னா அப்போ நான் படித்த கல்வியெல்லாம் பொய் அப்படின்னு கிடையாது. நான் இந்த பிறவியில் மரணமில்லா கல்வியை வந்து நான் படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து மரணம் கிடைச்சிருச்சுன்னா அது எனக்கு கிடைச்ச அந்த மரணம் வந்து ஒரு உயர்நிலை தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மரணம் அடைஞ்சிட்டா நம்ம வந்து கீழ்நிலையை நோக்கியோ
கீழ்நிலையை நோக்கி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சக்கூடாது. மரணம் அடைஞ்சிட்டா திருப்பி வரமாட்டோம். ஐயோ போச்சு, நான் இவ்வளோ படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தியானம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் இறந்து போயிட்டேன்னா அவள் போச்சு, எனக்கு அவ்வளோதான், நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டு, இந்த உலகமே வேஸ்ட்டு, கடவுள்ன்றதே பொய் அப்படியெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாது. அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கு நான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற கல்வியை நம்ம படிக்கும்போது முதல்ல எதை புரிஞ்சுக்கணுன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தான் இந்த அஷ்டாங்க யோகம் இதெல்லாம். சரிங்களா? அப்போது இதெல்லாம் அஷ்டாங்க யோகம் நான் எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சு சமாதி நிலை வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக இந்த பிறவியிலே நான் ஒளி உடல் பெற்றணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதுதான் நான் இன்னைக்கு சொல்கிற ரகசியம். சரிங்களா? இந்த பிறவியில் நான் கஷ்டப்பட்டு எப்படியோ அஷ்டாங்க யோகத்தில் இருக்க கடைசி நிலை வரைக்கும் நான் படித்து முடித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மரணம் வந்துச்சு, சந்தோஷமாக மரணத்தை ஏற்றுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் கர்ம பாவங்களிலிருந்து விடுபட முடியும். அப்போ அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு உயர்நிலை கிடச்சிருச்சு, மரணம் கிடச்சிருச்சுன்னா, எல்லாத்தையும் படித்து முடித்து மரணம் கிடச்சிருச்சுன்னா, இப்போ அடுத்த பிறவி நம்ம எடுக்கும்போது நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன பயிற்சிகள் இந்த பிறவி முன் பிறவியில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உயர் பிறவியாக நமக்கு கடவுள் கொடுப்பாங்க. அந்த பிறவியில் நீங்கள் ஒளி உடலை பெற முடியும், நிச்சயமாக சத்தியமாக பெற முடியும். சரிங்களா? இந்த பிறவியிலையும் நீங்கள் பெறலாம். இந்த பிறவியில் உங்களுடைய கர்ம முன்ஜென்ம பாவங்கள், உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச பாவம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அனுபவிக்கணும் இந்த பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே. சரிங்களா? அப்படி இருக்கிறனால உங்களால் அடைய முடியல அப்படின்னா பாடத்தை மட்டும் படிங்க, இந்த பிறவியில் பயிற்சிகளை செய்யுங்க. மரணம் வந்தால் வந்துட்டு போகுது. அடுத்த பிறவி எடுக்கும்போது இதற்கான பலனாக நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கர்மா வாழ்க்கையில் இல்லாமல் உயர் வாழ்க்கையாக பெற்று நீங்கள் ஒளி உடலை எப்படி அடையிறது அதுக்கான பாதையை நோக்கி மட்டுமே நீங்கள் பயணிக்கிற மாதிரி ஒரு பிறவி கிடைக்கும். அது மூலயமா வள்ளலார் மாதிரி, திருமூலர் போன்ற சித்தர்கள் மாதிரி, அகத்தியர் இவங்களை போன்ற சித்தர்கள் மாதிரி நீங்களும் ஒளி உடலை பெற்று இந்த உலகம் மட்டுமில்லாமல் இறைவன் உருவாக்கிய அத்தனை லோகங்களிலும் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு நொடியிலே அத்தனை லோகங்களுக்கும் பயணம் செய்யக்கூடிய அந்த சித்திகள் ஒளி உடல் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சிருச்சுன்னா அது அடுத்த உயர்நிலை. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும் ஒளி உடல் கிடைச்சதுக்கப்புறம் அப்படின்றத கடவுளே உங்ககிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அதுபடி நீங்கள் உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்களே, நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு உலகம் இருக்குது. இந்த உலகம் கிடையாது. சரிங்களா? சொர்க்க லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்த லோகமாகிய கடவுள் படைத்த லோகங்களிலே உயர்ந்த லோகமாகிய சொர்க்க லோகத்தை அடைவது தான் எல்லாருக்குமே நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நான் இந்த வீடியோவில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சொர்க்கம்ன்றது கூட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வேர்ல்டு தான். சும்மா நீங்கள் நினச்சதை அடைஞ்சிக்கலாம். அதையும் தாண்டி கைலாயம் இங்கே கிடையாது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கைலாயம் கிடையாது. 7வது பரிணாமத்தில் இருக்கக்கூடிய 7வது டைமென்ஷன் கேலக்சியில் இருக்கக்கூடிய கைலாயம் அப்படின்ற ஒரு லோகம் இருக்குது. அதை ஆட்சி செய்யக்கூடியவர் பொற்சபை ஆண்டவராகிய இறைவன் சிவபெருமான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கடவுளுக்கு நீங்கள் எந்த பேர், ஆதி கடவுள், பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் வசிக்கக்கூடிய இடம் 7வது பரிணாமத்தில் இருக்கக்கூடிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய கைலாயம் என்னும் இடம். சரிங்களா? அங்கே நம்ம எல்லாரையும் படைச்ச ஆதி கடவுள் அவங்களுடைய ரூபத்திலே அப்படியே இருந்து ஆட்சி செய்வாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் பிறப்பு இறப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், இறைவன் கூடயே வாழலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா அது சொர்க்க லோகம் சொல்கிறாங்கல்ல, அதையும் விட அதற்கும் அப்பாற்பட்ட உயர்நிலை லோகம். அதுக்கு போகிறது
அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு போகணும்னா தான் நீங்கள் வந்து இந்த ஒளியுடல் பெறணும். அந்த ஒளியுடல் பெறதுக்கான கலை தான் யோகக்கலை எனும் அஷ்டாங்க யோகம். இப்போ புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்ல வரேன்றது? அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த பூலோகத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த அஷ்டாங்க யோக கல்வியை வந்து நம்ம படித்து அதில் இருக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சு பயிற்சி எடுத்து ஒளி உடலை நம்ம பெற்றுட்டோம்னா நம்ம டைரெக்டாக எங்கே போகிறோம்? கைலாசம் போகிறோம். பூலோகத்தில் இருக்க கைலாசம் கிடையாது, 7ஆம் பரிமாணத்தில் 7ஆம் பேரண்டத்தில் இருக்கக்கூடிய லோகத்தில் இருக்கக்கூடிய கைலாசத்தில் அது நீங்கள் எப்படி நீங்கள் அந்த கடவுளை வந்து அல்லான்னு வச்சுக்கலாம், பரமபிதான்னு வச்சுக்கலாம், கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்த பரமபிதான்னு வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நாராயணர்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஆக மொத்தம் நம்ம எல்லாரையும் படைத்த, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த, நம்மளையும் தாண்டி இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும், அனைத்து ஜீவராசிகளையும், அண்ட ஓடிகளையும், பிரம்மாண்ட பிரபஞ்சத்தையும் படைத்த இறைவனாகிய பரமாத்மா என்று சொல்வார்கள். சரிங்களா? அவங்க ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, இரண்டும் கலந்த ஒரு ரூபம். அந்த ரூபமே ஜோதி, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லி எல்லா மத மார்க்கங்களிலும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கடவுள். சரிங்களா? அவங்கள நீங்க பார்க்கணும்னா எங்க போகணும்? 7ஆம் பேரண்டம் நம்ம போகணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமா எப்பயுமே இருக்கணும். சரிங்களா? எத்தனை பிறவி எடுத்தாலும் அதுதான் நம்ம நோக்கமா வச்சு அதை அடையிறது எப்படி? அதுக்கு நான் என்ன படிக்கணும், அதுக்கு நான் என்ன பயிற்சி மேற்கொள்ளணும், இந்த பூலோக வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்றதே தான் நம்ம திங்க் பண்ணணுமே தவிர்த்து நம்ம டைரக்ஷன் மாறி இந்த உலக வாழ்க்கையில மட்டுமே ஈடுபடக்கூடாது. உலக வாழ்க்கையில ஈடுபட்டுக்கிட்டே அப்போ உலக வாழ்க்கையை வாழாமே நான் கற்றுக்க முடியும்னா சத்தியமாக கற்றுக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையில சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது, படிக்கிறது, வேலை செய்கிறது எல்லாமே பண்ணிக்கிட்டு கல்யாணம் முடித்து இல்லற வாழ்க்கையிலே வாழ்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, இது எல்லாமே தாராளமாக பண்ணலாம். ஒரு சிலருக்கு அதில் ஈடுபாடு இல்லைன்னா சந்நியாசம் போய்கிட்டு, சந்நியாசம் என்றால் துறவரம் போய்கிட்டு திருமணம் முடிக்காமல் துறவரம் போய்கிட்டு இந்த அஷ்டாங்க யோகத்தை கற்றுக்கிட்டு ஒளியுடல் பெற்று 7ஆம் பேரண்டத்தை நீங்கள் அடையலாம். அல்லது இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு கணவன் மனைவியாகவே ஒத்துக்கொண்டு இருவருமே சேர்ந்து அஷ்டாங்க யோக கல்வியை படித்து 7ஆம் ஒளியுடல் பெற்று 2 பேரும் சேர்ந்தே ஒளியுடல் பெற்றிருக்கலாம் தாராளமாக. அகத்தியர்லாம் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. சரிங்களா? அகத்தியர், திருமூலர் எல்லாருமே ஒரு சில சித்தர்கள் எல்லாருமே கல்யாணம் முடித்து மனைவி கூட வாழ்ந்து அவங்களுக்கும் அந்த அஷ்டாங்க யோக நிலை, ஒளி உடல் எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களையும் அடைய வச்சு இவங்களும் அடைஞ்சு சித்தர்களாக மாறி தான் 7ஆம் பேரண்டத்தை அடைந்தார்கள். சரிங்களா? அப்போ இந்த அஷ்டாங்க யோகத்தை நம்ம படித்து இந்த பயிற்சியை மேற்கொள்கிறனால இல்லறத்தை விட்டுட்டு சந்நியாசம் போகணும்னு எந்த அவசியமே கிடையாது. இது ஒரு ரகசியம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ அஷ்டாங்க யோகத்தை வந்து நம்ம படிக்கணும் பயிற்சி பெறணும்னாலே பல சந்தேகங்கள் இந்த உலக மக்களுக்கு இருக்கிறது, உலக ஆத்மாக்களுக்கு இருக்கிறது. அந்த சந்தேக கேள்விகளுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி வீடியோவை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்போ அஷ்டாங்க யோகம்ன்றதே என்னது? மரணமில்லா பெருவாழ்விற்கான சாகா கல்வி. அஷ்டாங்க யோகம்னாலும் சாகா கல்வினாலும் ஒன்றுதான். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோமா? எல்லாத்தையும் முடிச்சு பரமாத்மாவை அடைதல் தான் நம்ம எல்லாருக்குமான நோக்கமாக இருக்கணுமே தவிர்த்து உலக வாழ்க்கையிலே லயப்பட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம வரலை. இது நிரந்தரம் இல்லாத உலகம். சரிங்களா?
சரி சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கலியுகத்துடைய இறுதி கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம்னு சொன்னேன்னா, அப்போ இந்த கலியுகம் எப்பப்பா இறுதி கட்டம்னு சொல்லிட்டீங்களே, எப்போ முடிய போகுது? அப்போ பயங்கரமான விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, இன்னும் பல வருஷ கணக்காக நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறோம் நாங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பல தீர்க்க தரிசனம், உலக தீர்க்க தரிசனம், சித்தர்கள் தீர்க்க தரிசனம், அனைத்து மத தீர்க்க தரிசனங்களையும் நான் படித்து ஆராய்ச்சி பண்ணதில் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிற கணிப்பு என்ன அப்படின்னா, இன்னும் 6 வருஷம்தான் இருக்குது கலியுகம் முடிவடைவதற்கு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 6 வருஷம்தான் இருக்குது. சரிங்களா? 6 வருஷம் முடியும் போது, அப்போ இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம்? 2026 இருக்கிறோம். இன்னும் 6 வருஷம் முடிஞ்சோடனே என்ன வருஷம் நமக்கு வரும்? கணக்கு போடுவோம் கையில். 2026 இருக்கோமா? 26, 27, 28, 29, 30, 31. அப்போது 2031வது வருடம் கலியுகம் முடிந்துவிடும், நிறைவடைந்து விடும். சரிங்களா? அப்போ உலகமே அழிஞ்சிருமா அப்படின்னா கிடையாதா? அது எந்த மாதிரி ஆக போகுது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நம்ம கொண்டு வந்து எல்லாரும் சந்தோஷமாக அந்த உலக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் திணிக்கக்கூடாது. கரெக்டு. அப்படி திணிச்சோன்னா எப்படி எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வு கல்வியை வந்து வருஷ கணக்கில் உட்காந்து படிப்பாங்க? படிக்கிறதுக்கு எப்படி தோணும்? நம்மளே சாக போகிறோம், நான் எதுக்கு உட்காந்து படிக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? சரி, அது நமக்கு தேவையில்லாதது. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதையும் நான் சொல்கிறேன், 2031வது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேலண்டரை கிழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சத்திய யுகம் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். 2031 அப்போ நம்ம எங்கே இருப்போம்? இந்த உலகம் கலியுகம் அப்படின்றதே கலியுகம் வரைக்கும், அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. துவாபர யுகம், கலியுகம் அப்படின்றது சேர்ந்தது ஒரு மகாயுகம். இந்த உலகத்துக்கு இந்த உலகம் எப்படி இயங்குகிறது அப்படின்ற விஷயமே இதுதான். கரெக்டா? இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த உலக சூழல் என்ன, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தானே இங்கே வாழ முடியும். முன்னாடி இருக்கிற சரித்திரம் என்ன, பின்னாடி வரப்போகிறது என்ன, ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன போயிட்டு இருக்கு, 3 விஷயமே. அதுக்கு பேர் தான் முக்காலத்தை உணர்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டா? அது எல்லாமே தெரிஞ்சால் தானே நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்போ தான் நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சு, நம்மளுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு, எதை அடையணும், பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் எதை அடைவதற்காக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா இல்லையா? கரெக்டா? அதனால தான் இந்த 4 யுகத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது இந்த உலகம், இந்த 4 யுகம் சொன்னா, இந்த 4 யுகம் முடிஞ்சதும் ஒரு மகா யுகம் முடிவடைந்து மறுபடியும் அடுத்த மகா யுகத்தின் நல்ல கவனிங்க, முதல் யுகமாகிய சத்திய யுகம் அல்லது கிருத யுகம் பிறக்கும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ சத்திய யுகம் என்றாலும் கிருத யுகம் என்றாலும் ஒன்றுதான். சரிங்களா? உலகத்தின் ஆதி யுகம் ஆகிய சத்திய யுகம் என்கிற கிருத யுகம் தான் ஆதி யுகம். சரிங்களா? இப்போ உலகம் தோன்ற போகுது அப்படின்னா முதல் யுகம் ஆகிய ஆதி யுகம் எப்பயுமே சத்தியுகம் அல்லது கிருத யுகம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் யுகங்கள் போய்கிட்டே இருக்கும், யுக கால சுழற்சிகள் போய்கிட்டே இருக்கும். அதில் அடுத்து திரேதாயுகம் வரும், துவாபர யுகம் வரும், மறுபடியும் கலியுகம் வரும். சரியா? அப்போது இப்போ நம்ம ஒரு மகா யுகமே முடிய போகுது. கலியுகம் முடியும் போது முடிஞ்சு அடுத்த யுகம் அப்படின்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற டெக்னாலஜியில் விட இன்னும் புதுசாக
புதுசாக தானே இருக்கும். அனதர் டைமென்ஷனை நோக்கி நம்ம வந்து போக போகிறோம். கரெக்டா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணுமா இல்லையா? படுத்திக்கணும். கரெக்டா? தயார்படுத்தாமல் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? அடுத்த யுகமாகிய அந்த 2031 வரக்கூடிய அந்த சத்திய யுகமாகிய முதல் யுகமா புதிய மகா யுகத்துக்கு போக போறோம்ல, அதுல முதல் யுகத்துல வாழ போற மனித குலங்கள், சரிங்களா? மனித குலங்கள்ல அந்த தயார்படுத்தாம இருக்கிறவங்களாம் வரவே மாட்டாங்க. அப்படின்னா சத்திய யுகம் எப்படி இருக்கும், அதுல நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்ற பாடத்தை படிக்காதவங்க, படிச்சு புரியாதவங்க அந்த யுகத்தில் அந்த 2031 அப்புறம் இடம் பெற மாட்டார்கள். புரிஞ்சிருச்சா? அப்ப 2031 நீங்க கேலண்டர் கிழிக்கும் போது அங்க நம்ம எல்லாரும் போய் உட்காரணும், அந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்கும், அடுத்த புதிய இந்த பூமி வந்து புதிய டைமென்ஷனுக்கே போக போறோம் அப்படின்னா அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் உங்களுக்குள்ள விருப்பப்படுறீங்களோ அப்போ அதுக்கு போறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறதுக்கான கல்வியை நீங்க கத்துக்கணுமா இல்லையா? கத்துக்கணும். கரெக்டா? அதை வந்து எல்லா யுகத்திலையுமே கடவுள் வந்து அஷ்டாங்க யோகம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லா யுகத்திலையுமே அந்த பாடம் ஒண்ணுதான், மாறவே மாறாது. சரிங்களா? அதே பாடத்தை தான் ஒவ்வொரு யுகத்திலையும் படிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்திருக்கோம். இப்ப நம்மளே தான் ஒவ்வொரு யுகத்திலையும் வாழ்ந்து இங்கே இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கோம். நம்மளே தான் அடுத்த சத்திய யுகத்துக்கு போக போறோம். சரிங்களா? அடுத்த புது யுகத்துக்கே போக போறோம். எவ்வளவு பெரிய விஷயம் அது! காண கிடைக்காத விஷயமா இல்லையா? அதுக்கு நம்மெல்லாம் இப்ப இந்த லோகத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மெல்லாம் தேர்ந்தெடுக்க பெற்றிருக்கோம்னா அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை விட நம்ம ஒரு உயர்வானவங்களா இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆளு! கடவுள் நம்மளை எப்படி உயர்வா கொண்டு வந்து இப்ப இங்க இந்த டெக்னாலஜியில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க உணர ஆரம்பிச்சிட்டாலே நீங்க கண்டிப்பா சொல்றேன், தப்பான விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கவே மாட்டீங்க. உங்க மைண்டுக்குள்ளே வராது. அப்போ உயர்நிலையை நோக்கி நான் போறது எப்படி அப்படின்றத பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. சரிங்களா? இப்போ இங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க, இந்த தப்பு பண்றாங்க, அந்த தப்பு பண்றாங்க அப்படி நியூஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அப்படி ஒரு விஷயமே வராது. இப்ப நம்ம எல்லாரும் உயர்வான நிலையை நோக்கி அடையணும்னு சொல்லி நம்மளுக்குள்ள எப்போ உணர்றோமோ அப்ப அப்படி ஒரு விஷயமே நீங்க உங்க கண்ணு முன்னாடி பார்க்கவே மாட்டீங்க. அப்ப எல்லாரையும் உயர்நிலையை நோக்கி அடைய வச்சிட்டோம்னா, இப்ப நம்ம லோகத்துல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லாரையும் அடைய வச்சிட்டோம்னா அப்ப நியூஸ்ல எல்லாமே நல்லதா தானே நமக்கு தெரியும். கரெக்டா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அப்ப அந்த உயர்நிலையை நோக்கி அடையிறதுக்கு இப்ப நீங்க உங்க ஸ்கூல் புக்கு, காலேஜ் புக்கு, PhD வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் யாருக்குமே உயர்நிலை அடைந்த மாதிரி தெரியலையே. அப்படி அடைஞ்சிருந்தீங்கன்னா நியூஸ் எதுலேயுமே தப்பானதே நம்ம பார்க்க மாட்டோமே. ரேப்பு, திருட்டு, கொலை, கொள்ளை, இன்னும் என்னென்ன தவறான விஷயங்களோ அது எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. நாமளே தான் நியூஸ்ல பார்த்துக்கிறோம், வேற எதையும் பார்க்கல. வேற பிளானட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கல. நியூஸ்ல நம்ம எதை பார்த்து எல்லாரும் கஷ்டப்படுறோம்? நம்மளுடைய மனிதர்கள், நமக்குள்ள இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. நீங்க இந்த உலகம் முழுக்க பார்க்குற எல்லாருமே யாரு? நமக்குள்ள இருந்தே வந்தவங்க தான். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்குள்ளே மாற்றி மாற்றி வந்தவங்க தான். இந்த தனி லோகத்திலிருந்து வந்தவங்கலாம் கிடையாது இங்க இருக்கிற எல்லாருமே. சரிங்களா? நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம உயர்நிலை அடையாம கீழ்நிலை அடைஞ்சு சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறத நம்மளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? இப்ப
இப்போ நான் ஒரு வீடியோ நியூஸில் பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்கள தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நமக்குள்ள நம்மளே தான் கெட்டு அழிஞ்சு எல்லாருமே கேடுகெட்ட நிலையில தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்கிறத முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டாதான் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ யாருமே இங்கே உயர்நிலை அடையவில்லை. நம்ம புக்கில் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? புக்கில் படித்து எல்லாரும் ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, யாரும் உயர்நிலை அடையலை. ஏன்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ன்றாங்க. அப்போனா உயர்நிலை அடைஞ்சிருக்கவங்கன்னு அர்த்தம். குருன்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை ரேப் பண்ணிட்டாங்க, பலாத்காரப்படுத்திட்டாங்க, அப்படியெல்லாம் நியூஸில் வந்து பார்க்குறோமா இல்லையா? அப்போ குருவா உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்களே உயர்நிலையில் இல்லை தானே, கீழ்நிலையில் தானே அப்போ இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்கிறது ரைட்டு தானே? அப்போ நம்ம யாருமே உயர்நிலையில் இல்லை அப்படின்றத ஏற்றுக்குவோம். சரிங்களா? இன்றைக்கு அந்த உறுதிமொழியை எடுப்போம். சரி, அப்போ உயர்நிலைனா முதல்ல என்ன? யார் ஒருத்தவங்க ஆத்மான்னு எனக்குள்ள ஒன்று இருக்குப்பா, உடல் உயிர் மனம் இதெல்லாம் தாண்டி ஆத்மான்னு எனக்குள்ள ஒன்று இருக்கு அப்படின்றத உணர்றோமோ அவங்க தான் உயர்நிலை அடைந்தவர்கள். சரி, ஆத்மா உணர்ந்துட்டேன். அப்போ இந்த ஆத்மா வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? கேள்வி வருதா? இப்போ அந்த ஆத்மாவை அடுத்த நிலையை நோக்கி நான் அடைவதற்கு நான் என்ன செய்வது? ஒரு கேள்வி வருதா? அந்த செயல்தான் அஷ்டாங்க யோகம். அதில் என்ன செய்ய போகிறோம்? அந்த ஆத்மா வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? டெஃபனிஷனாக பார்க்கலாமா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ நேரம் கழிச்சு தான் வீடியோக்குள்ளே போகிறோம். சரி, 20 நிமிஷம் சொன்னேன், ஆனால் 37 நிமிஷம் வந்துருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, அஷ்டாங்க யோகம் தோன்றிய வரலாறு பகுதி 2. அதில் யோகானா என்ன, யோகான்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அப்படி அந்த யோகாவுக்கு டெஃபனிஷன் தமிழ் மொழியில் கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே நான் ஒரு விஷயத்தோடு முடித்தேன்னா அந்த முடிவிலிருந்து என்ன என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் வரும். என்ன நான் முடித்தேன்? ஆத்மா அப்படின்னு ஒன்று நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத ஒரு மனிதன் என்னைக்கு உணர்கிறானோ அப்போது அவன் உயர்நிலையை அடைகிறான். அது மட்டும் உயரிய நிலை இல்லை, அதற்கும் மேலான ஒரு உயரிய நிலை உண்டு. அதுதான் அந்த உயர்நிலையை அடைவதற்கு ஒரு மனிதன் அந்த ஆத்மாவை உணர்ந்ததை கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? புரிஞ்சிருச்சா? அப்படின்றதற்கான ஒரு கல்வி இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்றத போதிக்கிறதுக்கு மனித குலத்துக்கு போதிக்கிறதுக்கு ஒரு கல்வி இருக்கு. அந்த கல்வி பேர் தான் அஷ்டாங்க யோக கல்வி. சரிங்களா? யோக கலை என்றும் சொல்லலாம். அதனை அஷ்டாங்க யோக கலை என்றும் சொல்லலாம். இதனை இந்த உலகிற்கு கொடுத்தவர் பெயர் ஆதி யோகி. சரிங்களா? அப்போ அவர் யாரு அப்படின்ற வரலாறு, அஷ்டாங்க யோக கல்வினா என்ன, முதல்ல யோகான என்ன, அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், முடிச்சு அது மூலியமா நாம் எந்த உயர்நிலையை அஷ்டாங்க யோக கல்வி மூலமாக அடைய இருக்கிறோம் என்பதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நீங்கள் ஆத்ம எழுச்சி இன்று முதல் இந்த உலகில் உள்ள அனைவரும் இந்த காணொளி வாயிலாக ஆத்ம எழுச்சி அடைவதில் முதல் நிலையை இன்று பெற்றுள்ளீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். அடுத்தடுத்த நிலையை உங்களுக்கு காணொளி வாயிலாக சொல்லிக் கொடுத்த பிறகு
காணொளி கிளாஸ் வந்து முடிஞ்சிடும். என்னுடைய வீடியோ மூலயமா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் போட்டு முடித்ததுக்கப்புறம், இந்த சிலபஸ்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் யூடியூப் வீடியோ வந்து நான் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு சில காலங்கள் இருக்குது, இன்னும் ஒரு 2-3 மாதம் இருக்குது. அது முடித்ததுக்கப்புறம் ஒரு புக்கு வந்து நான் எழுத போகிறேன். எழுதி முடிச்சுட்டு அந்த புக்குக்கு முறைப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு, அந்த புக்குக்கு பேர் என்னென்னா ஆதியோகி அருளிய யோகக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. சரிங்களா? தமிழ் மொழியில் எழுதி யூடியூப் வீடியோ மூலிமா இல்லாமல், யூடியூப் வீடியோவில் வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு உலகம் முழுவதும் கிளாஸ் எடுக்கலாம். முதல்ல எங்கள் வீட்டிலேருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து ஒவ்வொரு ஊராக போய் கிளாஸ் சொல்லி கொடுத்து அனைவரையும் ஆத்ம எழுச்சி அடைய வைத்து பரமாத்மா என்னும் உயரிய நிலையை உணர வைத்து பிறவி பலனை அடைய வைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கமாக இன்று என்னுடைய வாழ்வில் ஆன்மீக கல்வியை இந்த காணொளி வாயிலாக ஆரம்பித்து உங்களுக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வாயிலாக போதிக்க இருக்கிறேன். இதுவே எனது வாழ்வின் நோக்கம், நான் பிறந்ததன் நோக்கம். சரிங்களா? என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.